ஹலோ டெக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸ்ல இன்னைக்கு வந்து பார்ட் 8 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்ட் 7 வரைக்கும் பேசிக்ஸ்னு கூட சொல்லலாம். பட் பார்ட் 8ல இருந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து சொரியா நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறது தான் வந்து பார்ட் 8. ஸோ அப்படி என்னதான் இந்த பார்ட் 8ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா டாம் மனிப்புலேஷன். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபுல் ஸ்டாக்கோட ஒரு மெயின் பார்ட், லைக் ஒரு ஹார்ட்னே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லுவோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து டாம் மனிப்புலேஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இது புரிஞ்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து ரியாக்ட் அண்ட் தென் பேக் எண்ட் எல்லாமே வந்து நம்மளால வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கோட் போட முடியும். ஸோ இந்த டாம்னு சொல்றேன். இந்த டாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். டாம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ப்ரௌசர்ல நம்ம HTML ஃபைல ப்ரீ ஸ்ட்ரக்சரை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த கன்வெர்ட் பண்ண ஸ்ட்ரக்சரை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும்னா ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி HTML எலமெண்ட்டை வந்து ப்ரௌசர்ல ஓபன் பண்ணும்போது HTML பேஜா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த சேஞ்ச் பண்ண ஸ்ட்ரக்சரை வச்சுதான் HTML இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி லைக் அதை வந்து நம்ம ஆக்ட் பண்ண வைக்க முடியும். இப்போ பட்டன் இருக்கு அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு பட்டன் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த எலமெண்ட்டை வந்து ஆக்ட் பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த எலமெண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பேசிக்ஸா வந்து என்னென்ன ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னா HTML ஃபைல் வேணும். நான் இன்னைக்கு வந்து டெய்ல்விண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ண போறேன். எனக்கு HTML ஃபைல் போதும். அந்த ஸ்கிரிப்டிங்குமே வந்து நான் HTML ஃபைல்குள்ளேயே போட்டு காட்டுறேன். ஸோ அப்பதான் வந்து பிகினர்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக நான் இத போட்டு காட்டுறேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஓகே, நான் டெய்ல்விண்ட் சிஸ்டஸ் போயிட்டு இங்க நான் டாக்குமெண்ட்ல போயிட்டு டாக்குமெண்ட்ல வந்து இங்க சிடிஎன் இருக்கும். ஸோ அந்த சிடிஎன் கொடுக்கணும். சிடிஎன் கொடுத்து இந்த ஸ்கிரிப்டை மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸ்கிரிப்டை மட்டும் காப்பி பண்ணி நான் இங்க கொடுத்துட்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஐடி யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அதுக்கான நேம் என்ன அப்படின்னா கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி நான் வந்து இங்க ஒரு டிவ் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த டிவ்க்குள்ளார வந்து நான் h1 டேக் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, அந்த h1 டேக்ல வந்து என்ன நேம் கொடுக்குறேன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு தென் ஒரு பட்டன் ஆட் பண்றேன். அந்த பட்டன்ல வந்து டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி ஸோ சேஞ்ச் டெக்ஸ்ட் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணலாம். நான் வந்து டிவ்வுக்கு ஸ்டைல் கொடுக்குறேன். ஸோ டிவ்வுக்கு வந்து கிளாஸ் கொடுத்துட்டு கிளாஸ்ல என்ன கொடுக்குறேன் நெக்ஸ்ட் சென்டர்ல வர்றதுக்காக ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சென்டர் ஜஸ்டிஃபை சென்டர் அண்ட் தென் ஹோல் ஸ்க்ரீனுக்கு வர்றதுக்காக ஹெச் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் வந்து கிரேல இருக்கணுங்கிறதுக்காக நான் பேக்ரவுண்ட் வந்து கிரே 100 கொடுக்குறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, சென்டர் வந்துடுச்சு. தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா H1க்கு வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ H1க்குமே வந்து கிளாஸ் கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து 2XL இருக்கணும், கொஞ்சம் பெருசா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வந்து போல்டா இருக்கட்டும். அந்த டெக்ஸ்ட் வந்து ப்ளூ 600 கொடுக்கலாம். அண்ட் தென் வந்து நம்ம இதை இங்க இந்த டிவ்வுக்கு கொடுக்காம டிவ் கொடுக்க மொத்தமும் வந்துடும். ஸோ இதை வந்து நான் அதை கிளாஸ்க்கு கொடுத்துட்றேன். ஓகே, கிளாஸுக்கு கொடுத்துட்டு இந்த டிவ்வுக்கு என்ன கொடுக்கலாம்னா கிளாஸ் பிஜி ஒயிட் பேடிங் வந்து 6 கொடுத்துட்டு ஷேடோ LG கொடுத்துடலாம். தென் டெக்ஸ்ட் வந்து சென்டர். ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே, வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டனை மட்டும் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணலாம். பட்டன் ரொம்ப முக்கியம் இருக்கு. ஸோ ஐடி வந்து கொடுக்குறேன் பட்டனுக்கு. ஸோ நான் வந்து BTN கொடுத்துடலாம். கொடுத்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் வந்து என்ன கொடுக்குறேன்னா மார்ஜின் டாப்ல இருந்து 4
பேடிங் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து ஒரு 4 கொடுப்போம். பேடிங் ஒய் ஆக்சிஸ்க்கு 2 3 2 கொடுத்துடலாம். 2 பேக்ரவுண்ட் ப்ளூ வந்து நான் வந்து இங்க ஒரு 500 கொடுக்குறேன். 500 and then டெக்ஸ்ட் வந்து ஒயிட் இருக்கட்டும். ஸோ டெக்ஸ்ட் வந்து ஒயிட் மீன் ரவுண்டட் வந்து எல்ஜியில் இருக்கணும். ஆனால் ரவுண்டா அழகா இருக்கும். ஸோ அதுக்காக சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். பட்டன் டெக்ஸ்ட் நோக்கிட்டு பார்க்கலாம். ஓகே, பட்டன் வந்தாச்சு. இப்போ நமக்கு இந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகும்ல, ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்னது, கெட் எலமெண்ட் பை ஐடியா. ஸோ இந்த பட்டனுக்கு தான் இப்போ வந்து ஸ்கிரிப்ட் எழுத போறோம். ஸோ வந்து ஸ்கிரிப்டை போட்டாச்சு. ஸோ கான்ஸ்ட் வந்து ஹெட்டிங்னு போடுறேன். ஸோ ஹெட்டிங் ஈக்குவல் டு நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலிங் தானே. ஸோ அதனால ஸோ டாக்குமெண்ட் டாட் ஐடி வச்சு ஆக்சஸ் பண்ண போறோம். அதனால கெட் எலமெண்ட் பை ஐடி கொடுத்துட்டு நான் H1க்கும் ஒரு H1க்கு என்ன கொடுக்கலாம்னா ஐடி கொடுத்துட்டு ஐடி வந்து டைட்டில்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதனால ஐடியோட நேம் என்னன்னா இங்க டைட்டில். ஓகே, நான் அங்க டைட்டில்னு கொடுக்கறதுனால TITLG டைட்டில் கொடுத்தாச்சா. ஸோ நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போறேன்னா கான்ஸ்ட் பட்டனுக்கு தான். ஸோ பட்டன் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இதோட நேம் என்னது, BTN வச்சிருக்கோமா. ஸோ BTN போட்டாச்சா. BTN இப்போ இந்த பட்டனை தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போறோம். அதனால பட்டன் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர்னு ஒன்று இருக்கு. ஸோ இங்க வந்து ஈவெண்ட் வந்து லிசன் பண்ண போறோம். அதனால இங்க ஆட் லீட். ஸோ அதனால ஆட் ஈவென்ட் லிசனர் போட்டு தென் இப்போ என்ன பண்ண போறோம், கிளிக் பண்ண போறோம். ஸோ கிளிக் அதை கிளிக் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகணும். என்ன ஃபங்க்ஷன், ஸோ மேக் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனை போட்டு ஃபங்க்ஷன் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்ணா ஹெட்டிங்கை வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் போட்டு இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன டெக்ஸ்ட் வரணும்னு நான் கொடுக்கணும். ஸோ என்ன டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா வெல்கம் டு இன்ஃபோடிகீஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா. கொடுத்தோம் அப்படின்னா வெல்கம் டு இன்ஃபோடெக்கீஸ் அப்படின்னு மாறிடுச்சா. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸோ டைட்டில் எலமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். கெட் எலமெண்ட் பை ஐடி வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். தென் வந்து ஈவெண்ட் வந்து இங்கே அட்டாச் பண்றோம். இதை யூஸ் பண்ணி ஆட் ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ணி ஈவெண்ட் வந்து இங்கே அட்டாச் பண்றோம். எந்த ஈவெண்ட், கிளிக் ஈவெண்ட் வந்து இங்கே அட்டாச் பண்றோம். ஓகேவா. ஸோ நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்றோம் அப்படிங்கும்போது இந்த ஈவெண்ட் வந்து எதை கால் பண்ணோம், வெல்கம் டு இன்ஃபோடெக்கீஸ்ங்கிறத ஹெட்டிங் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா, அதுக்காக தான் ஹெட்டிங் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து மாற்ற போறோம். அங்க என்ன கண்டென்ட் இருக்கு, ஹலோ வேர்ல்டு இருக்கு. இந்த ஹலோ வேர்ல்டு தூக்கிட்டு என்ன பண்றோம், வெல்கம் டு இன்ஃபோடெக்கீஸ் அப்படிங்கிற கண்டென்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கண்டென்ட் மாடிஃபை பண்ண போறோம். லைக் இன்னர் HTML வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் வந்து இங்கே கொடுக்குறேன். நான் வந்து இப்போ H2 டேக் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு ஒரு ஐடி வந்து என்ன கொடுக்குறேன்னா டெமோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கிளாஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் வந்து எனக்கு எக்ஸல் இருக்க போது ஃபாண்ட் வந்து செமி போல்ட் அப்படின்னு வச்சிடலாம். ஓகே, வச்சுட்டு இதோட ஸ்கிரிப்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஸோ ஐடி நேம் என்ன டெமோவா. ஸோ கான்ஸ் டெமோன்னு வச்சிடலாம். வச்சுட்டு கெட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி கொடுத்துட்டு ஸோ ஐடியோட நேம் என்ன டெமோ. ஸோ டெமோ அப்படின்னு கொடுத்து ஸோ இந்த டெமோவை ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ டெமோ டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு என்ன கொடுக்க போறோம்னா ஸ்பேன் கொடுக்க போறோம். ஸ்பேன் கொடுக்கட்டும். ஸோ ஸ்பேனோட கிளாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் வந்து ரெட் கலர்ல வேணும். ஸோ ரெட் வந்து கொஞ்சம் பார்க்க பளிச்சுன்றதுக்காக ரெட் கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு யூசிங் டைல் விண்ட் யூஸ் பண்றோம். ஸோ நல்ல டைல் வைண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இங்க வந்து ஸ்பேனை மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ ஐஃபன் ஸ்பேன் க்ளோஸ் பண்ணி விட்டேன்னா இப்போ சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி
டெமோ டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறது ஹெச்டிஎம்எல் கண்டென்ட்டை வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிடும். லைக் இப்போ வந்து உங்களுக்கு காட்டுற அவுட்புட்டை இவன் வரல இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துடலாம், தூக்கிட்டு பார்த்துடலாம். இல்லைன்னா மேபி அதனால கூட மேபி எரர் வந்து இருக்கலாம். ஸோ ஓகே, வேற என்ன எரர் அப்படின்னு ஓகே, இங்க வந்து சிங்கிள் கொச்சு போட்டிருக்கோம், இங்க போடல. மேபி அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க ஸ்கட்டா வந்து அதான் இருக்கும். சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா? ஓகே, அந்த எரர் தான். இன்னர் ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்றதுனால ஒரு ஹெச்டிஎம்எல் கண்டென்ட்டை வந்து ஈஸியா நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். நம்ம வந்து இங்க டைல்வின் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டைலை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் ஐடி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்துடலாம். நான் வந்து இங்க லைக் நான் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் ஆட் பண்றேன். ஸோ அந்த பேராகிராஃப் டேக்ல வந்து ஹைலைட் பண்ண போறோம். ஸோ நான் இங்க வந்து ஹைலைட் இன்ஃபோடெக்ஸ் அப்படின்னு போடுறேன். அண்ட் தென் வந்து ஒரு பட்டனும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, பட்டன் ஆட் பண்ணிட்டு ஸோ அந்த பட்டன்ல வந்து என்ன அதுதான் ஹைலைட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம், அண்ட் தென் எப்பயும் போல கிளாஸ் அண்ட் தென் வந்து ஐடி நேம் கொடுத்துடலாம். ஸோ நான் வந்து இங்க ஐடிக்கு என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா, ஐடி நேம் என்ன அப்படின்னா வெயிட் ஐடி நேம் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு மட்டும் வச்சிடலாம். ஸோ டெக்ஸ்ட் இதுக்கு கிளாஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்கு டெக்ஸ்ட் வந்து லார்ஜா இருக்கணும். ஸோ டெக்ஸ்ட் லார்ஜ் அப்படின்னு மட்டும் கொடுத்துறேன். தென் பட்டனுக்கு வந்து கிளாஸ் கொடுத்துடலாம். கிளாஸ்ல என்ன கொடுக்கலாம்னா, எனக்கு மார்ஜின் டாப்ல இருந்து ஒரு 3 அண்ட் தென் பிக்சல் வந்து பேடிங் பிக்சல் வந்து 3, பேடிங் ஒயிட்க்கு வந்து ஒரு 1 to 1. ஸோ பேக்ரவுண்ட் வந்து எனக்கு கிரீன்ல வேணும். கிரீன்லயுமே எனக்கு என்ன ஷேட் வேணும், 500 ஷேட் வேணும். ஓகே, உள்ள இருக்க டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒயிட்ல வேணும். ஸோ டெக்ஸ்ட் ஒயிட்ல வேணும், பட்டன் கொஞ்சம் ரவுண்டா இருந்தா அழகா இருக்கும். ஸோ நான் ரவுண்டட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஸ்கிரிப்ட் முக்கியமான பார்ட். இப்போ வந்து ஃபான்ட்ஸ் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கொடுக்குறேன் நான். ஓகே, டெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ ஐடியோட நேம் என்ன, ஃபர்ஸ்ட் ஐடி நேம் என்னது டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுடலாம். அடுத்து வந்து ஃபான்ட்ஸ் பட்டன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பட்டன் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இங்கே கொடுத்துட்டு கெட் எலமெண்ட் பை ஐடி கொடுத்துட்டு நான் இங்க வந்து என்ன கொடுத்துருக்கேன், இங்க என்ன ஐடி நேமே கொடுக்கலையா. ஸோ இங்க வந்து நான் ஐடி நேம் கொடுக்குறேன். ஸோ ஐடியோட நேம் என்ன அப்படின்னா ஐடி என்ன கொடுக்கலாம்னா ஹைலைட் பட்டனே கொடுக்கலாமா, ஹைலைட் விடிஎன் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதை வந்து காப்பி பண்ணிட்டு இங்க வந்து இதை கொடுத்துடலாம். ஸோ ஹைலைட் பட்டன் கொடுத்தாச்சா. தென் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ண போறோம்னா பட்டனுக்கு வந்து ஈவெண்ட் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த பட்டனுக்கான பட்டன் டாட் ஈவெண்ட் ஆட் பண்றதுக்கு ஆட் ஈவெண்ட் லிசனர் கொடுத்து என்ன பண்ண போறோம், ஸோ நம்ம மட்டும் கிளிக் தான் பண்ண போறோம். ஸோ அதனால கிளிக் பண்ண போறோம். கிளிக் பண்ணிட்டு கால் பண்ணுமா, ஸோ கம்மா ஃபங்க்ஷன் நான் இங்க வந்து ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ ஆரோ ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ஸோ டெக்ஸ்ட் வரப்போதா. ஸோ டெக்ஸ்ட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஹேட்குள்ளார பட்டன் வந்து பேக்ரவுண்ட் வந்து எல்லோல வரணும். ஸோ பிஜி எல்லோ -300 இதை வந்து எதுல கொடுக்க போறோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்ல கொடுக்க போறோம். கொடுத்துட்டு இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த பட்டனோட பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹைலைட் ஆக போகுது. சேவ் பண்ணிட்டு போய் பார்ப்போமா, கிளிக் பண்ணனா எனக்கு இங்க ஹைலைட் ஆகுது. ஸோ ஹைலைட் இந்த ஹைலைட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, இப்போ நான் வந்து இங்க கொடுத்துட்டு பட்டனை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நார்மல் டெக்ஸ்டா இருக்கும். பட்டனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேர்டு வந்து நமக்கு ஹைலைட் ஆகுதா, டைனமிக்கா வந்து அது வந்து ஆட் பண்ணிடும் ஹைலைட்டை. ஸோ அதுக்காக தான் இந்த கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் நம்ம என்ன பண்ண போறோம், பேக்ரவுண்ட் தான் பண்ண போறோம். அதனால பிஜி எல்லோ எனக்கு எல்லோ கலர்ல ஹைலைட் ஆகணும் அப்படிங்கிறதுனால நீங்க எல்லோ 300 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு எலமெண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது, அது எலமெண்ட் எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்காக வந்து நான் பாடியே இருக்கிறேன். ஸோ பாடியில இருந்து பாடி இப்போ வந்து டிவ் கொடுக்கலாம். இந்த டிவ்ல வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஒரு பட்டன் கொடுக்குறேன் நான், UTTON பட்டன். ஸோ இந்த பட்டன் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு ஐட்டம் வந்து ஆட் பண்ண போகுது. ஸோ நான் வந்து ஆட் ஐட்டம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, அந்த பட்டனுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஐடி வந்து ஒரு ஆட் பட்டன்னால ஆட் BTN அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக
இதோட ஐடி வந்து ஒன்று வச்சுக்கலாம். ஸோ ஐடி வந்து கண்டெய்னர், ஒரு கண்டெய்னருக்குள்ள போட்டுக்கலாம். ஸோ கண்டெய்னர் கிளாஸ் வந்து மார்ஜின் டாப்ல இந்த 4th ஸ்பேஸ் y ஆக்சிஸ் வந்து ட்ரூ கொடுத்துடலாம். ஓகே, போதும், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ண வேணாம். நெக்ஸ்ட் பட்டனுக்கு வேணா கிளாஸ் கொடுக்கலாமா? கிளாஸ் கொடுத்துட்டு கிளாஸ் வந்து p-axis ஐ மீன் padding y-axis வந்து 4, padding y-axis as usual 2. எனக்கு பேக்ரவுண்ட் வந்து பர்பிள் ப்ளூ. ஓகே, பர்பிள் வச்சுக்கலாம். பர்பிள்லையுமே வந்து ஒரு 500 நான் கொடுக்குறேன். தென் டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒயிட்டா இருக்கணும், 2 ரவுண்டடா இருக்கும். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, ஐட்டம் ஆட் ஆக ரெடியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்டுக்கு போகலாம். ஸோ ஸ்கிரிப்ட்ல வந்து நான் கண்டெய்னருக்கு ஃபர்ஸ்ட் எழுதுறேன். கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் ஐடி வச்சு கெட் பண்ண போறோம். ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ ஃபர்ஸ்ட் பேர் என்ன? கண்டெய்னரா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியோட நேம் வந்து கண்டெய்னர், அது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆட் பட்டனுக்கு, ஸோ ஆட் பட்டனுக்கு எழுத போறோம். ஆட் பட்டனோடது வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஐடியோட நேம் என்னது? ஆட் பட்டன், ஆட் பிடிஎம். ஓகே, கொடுத்தாச்சா? இப்போ ஃபங்க்ஷன் எழுதலாமா? இது வந்து ஆட் பிடிஎன்க்கு என்ன ஆட் பண்ண போறேன்? ஈவென்ட் லிசனர் ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட் ஈவென்ட் லிசனர். ஸோ கிளிக் பண்ண போனா தான் எனக்கு அந்த ஈவெண்ட் வந்து லிசன் ஆகும். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ நான் இங்க வந்து ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஆரோ ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு கான்ஸ்ட் நியூ ஐட்டம் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்ளேர் பண்ணிட்டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட், நான் ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ண போறோம். அந்த எலமெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா எனக்கு பிஆர்பி பேராகிராஃபா இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த நியூ ஐட்டம் இருக்குல்ல, ஸோ நியூ ஐட்டம் டெக்ஸ்ட் டாட் கண்டென்ட்ல கொடுக்க போறேன். நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நியூ ஐட்டம் டாட் கிளாஸ் நேம். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா பிஜி வெயிட் கோட்ஸ்குள்ளார பிஜி ஹைஃபன் பர்பிள் 100 and then padding 2 ரவுண்டடா இருக்க போகுது. தென் லாஸ்டா கண்டெய்னர் வந்து அப்பண்ட் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் வரப்போதா, அதனால அப்பண்ட் சைல்டு நியூ ஐட்டம்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த கிரியேட் எலமெண்ட் அப்படிங்கிறது நியூ பேராகிராஃப் கிரியேட் பண்ணும். அண்ட் தென் நியூ ஐட்டம் டாட் கிளாஸ் நேம் அப்படிங்கிறது டைல்வீன்ல வந்து கிளாஸ் வந்து அசைன் பண்ண போறோங்கிற மீனிங். அண்ட் தென் வந்து அப்பண்ட் சைல்டு முன்ன சொன்ன மாதிரிதான் டாம் எலமெண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்ப சேவ் பண்ணியாச்சா? நான் இங்க வந்து ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும் போதும் எனக்கு என்ன ஆகும்? டாம் வந்து ஆட் ஆயிட்டே போயிட்டே இருக்குங்களா? ஸோ இது ஆட் ஆயிட்டே போதா? நான் வந்து கொடுத்துட்டு இன்னொரு டைம் பண்ணோம்னா ஆட் ஆயிட்டே போகும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈவெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கோட் போட்டு காட்டுறேன். இப்போ இதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு இன்புட் வேல்யூ வாங்குறேன். ஓகே, இன்புட் வாங்குறேன். இன்புட்டோட ஐடி வந்து நான் சேம் இன்புட்னே வச்சுக்கலாம். ஸோ இன்புட்னே வச்சுட்டு நான் என்னன்னு வாங்க போறேன் அப்படின்னா வேணாம், பிளேஸ் ஹோல்டர்ல வந்து இன்டர் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு கிளாஸ் என்ன கொடுக்கலாம்னா பார்டர் வர மாதிரி பார்டர் கொடுத்துட்டு பேடிங் வந்து 2 கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ரவுண்டடா இருக்கு மாதிரி ரவுண்டட் வித் வந்து கொஞ்சம் பெருசா இந்த 64 வச்சுக்கலாம். சேவ் பண்ணிட்டு பாத்துருவோம் அப்படி இருக்குன்னு. ஓகே, ஃபைன், கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணுவோம். ஓகே, பேராகிராஃப் டேக். ஸோ அந்த பேராகிராஃப் டேக்கு ஐடி வந்து என்ன கொடுக்கலாம்? அவுட்புட்னு கொடுக்கலாம். ஓகே, அவுட்புட் வரப்போகுது. ஸோ இதோட கிளாஸ் வந்து எப்படின்னா மார்ஜின் டாப்ல இருந்து 2 அடி கொஞ்சம் கீழே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ கொடுக்குற டெக்ஸ்ட்லாம் வந்து ப்ளூலயே வந்து 600ல இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா டார்க்கா இருக்கட்டும். அவ்வளவுதான். இப்போ வந்து ஸ்கிரிப்ட் போடலாம். ஸ்கிரிப்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் வீடியோல சொன்னதான் மறுபடியும் சொல்றேன். டாம் மனிபுலேஷன் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும்.
ஒன்ஸ் நீங்க வீடியோ பார்த்துட்டு கத்துக்கிட்டாச்சு அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா டாம் மானிப்புலேஷன் கத்துக்கவே முடியாது. ஸோ நான் கோட் பண்ண நீங்களும் வந்து கோட் போட்டு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா டவுட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் டவுட்ஸ் வந்து கொஞ்சம் கிளியர் பண்றேன். இங்க வந்து கான்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் வாங்குறோமா. ஸோ இன்புட் எப்படி வந்து வாங்க போறோம், எலமெண்ட் ஐடி வச்சு வாங்க போறோம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி கொடுத்தாச்சு. ஐடியில வந்து நேம் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து இன்புட்டா. ஸோ இன்புட் அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு கான்ஸ்ட் அவுட்புட் அப்படின்னு போடுறேன். அவுட்புட்டுமே எப்படி வாங்க போறேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி தான். ஸோ அவங்களுக்கு இனிமே வந்து என்ன கொடுக்க போறேன்னா அவுட்புட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இது வந்து நம்ம ஈவெண்ட்டை வந்து லிசன் பண்ண போறோமா. எங்க இருக்க ஈவெண்ட்டை இன்புட்ல வாங்க போற ஈவெண்ட்டை. ஸோ இன்புட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா கீ அப் பண்ண போறோம். ஸோ கீ அப் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோமா. ஸோ ஃபங்க்ஷன் அவுட்புட்ல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அவுட்புட் டாட் எக்ஸ் கண்டென்ட் ஈக்குவல் டு என்ன வருது, இன்புட் வேல்யூ வரணும். ஸோ இன்புட் டாட் வேல்யூவா இருக்கட்டும். ஓகே, இப்போது சேவ் பண்ணிட்டு பார்க்கலாமா. நம்ம இங்க என்ன டைப் பண்ணாலும் அது வந்து கீழே வந்து நமக்கு வந்து எவ்வளவு டைம் வந்து ட்ரிகர் ஆயிட்டே இருக்கும். இந்த இன்புட் வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோமோ, இங்க பாருங்களேன், நான் வந்து இப்ப தாரான்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு தாராங்கிறது வந்து இங்க என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது ட்ரிகர் ஆகி எனக்கு கீழே வந்து ஒரு பேராகிராஃபா வரும். ஸோ அதுதான் வந்து இந்த கீயப் அப்படிங்கறது ஒரு கீயப்போட ஃபங்க்ஷன் வந்ததுதான். ஸோ இந்த கீயப்போட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் வந்து இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த இன்புட்டை வந்து ட்ரிகர் பண்ணி நமக்கு அவுட்புட்டை வந்து ஷோ பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த அவுட்புட்ல பார்க்கல எப்படி இருக்கு அப்படிங்கிறத லைக் இப்போ நான் வந்து இங்க டைப் பண்றேன்னா ஸோ இதை வந்து எனக்கு எப்படி காட்டுவீங்க. ஸோ எதை டைப் பண்ணி எனக்கு அப்படிங்க நான் எஸ் அழிச்சுன்னா எஸ் போயிடுது, எஸ் அழிச்சா எச் போயிடுது. ஸோ ஃபுல்லா ரிமூவ் பண்ணா ஃபுல்லா போயிடும். நான் ஒவ்வொரு டைமும் இங்க டைப் பண்ணுவேன். அது வந்து எனக்கு இங்க அவுட்புட்டா ட்ரிகர் ஆயிட்டு வரும். ஓகே, ஸோ நம்ம இப்போ லாஸ்டா ஒன்று பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபார்ம் வந்து எப்படி வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ ப்ராஜெக்டா பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா நான் எடுத்துறேன். இப்போ வந்து நான் ஒரு பட்டன் வைக்க போறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ அந்த பட்டனுக்கு வந்து ஐடி கொடுத்துறேன். ஐடி என்னன்னா ஓப்பன் மாடல் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு போட்டுட்டு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, ஓப்பன் ஃபார்ம். ஸோ எனக்கு இதை கிளிக் பண்ணா எனக்கு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகணும். ஃபார்ம் வேலிடேஷனுக்காக ஓப்பன் ஆகணும். ஓகே, இதோட கிளாஸ் வந்து ஆக்சிஸ் 4, y ஆக்சிஸ் 2 கொடுத்துடலாம். பேக்ரவுண்ட் வந்து ப்ளூலயே வந்து 600 கொடுப்போம், கொஞ்சம் டார்க்கா இருக்கும். டெக்ஸ்ட் எல்லாமே வந்து எனக்கு ஒயிட்ல வேணும், வந்து ரவுண்டடா இருக்கணும். ஓகேவா, ஸோ சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா. ஓகே, வந்துச்சு. ஓப்பன் மட்டும் கேப்ஸா போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு டிவ் வச்சுக்கலாம். ஸோ இந்த டிவ்வுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா கிளாஸ் நேம் கொடுக்குறேன். கிளாஸ் என்ன கொடுக்குறேன்னா பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்துட்டு பேடிங் வந்து 6 கொடுக்குறேன். அண்ட் தென் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கொடுத்துடலாம். பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்தாச்சா. பிஜி வந்து ஒப்பாசிட்டி 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 வந்து 50 கொடுத்துருவோம். ஓகே, தென் ஹிடன் கொடுத்தாச்சு. ஐட்டம்ஸ் சென்டர். ஓகேவா, கொடுத்துட்டு வச்சு லாஸ்டா ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்பதான் ஃபார்ம் ஓப்பன் ஆக போகுது. இங்கதான் வந்து ஃபார்ம் அப்படின்னு போட்டாச்சா. ஃபார்மோட ஐடி வந்து என்ன கொடுக்கலாம்னா ஃபார்ம்னே கொடுப்போம், புதுசா நேமுக்கு வேணாம். ஓகே, கொடுத்துட்டு இவங்களோட கிளாஸ் எப்படி இருக்க போகுதுன்னா ஸ்பேஸ் இருக்க போகுது. ஸ்பேஸ் என்ன ஸ்பேஸ், ஒய் ஸ்பேஸ், அதுவும் 3 போதும், பெருசா கொடுக்க வேணாம். இப்போ வந்து ஒரு 2 இன்புட் வாங்கலாமா, ஒரு இன்புட் வாங்கலாமா, ஒரு இன்புட்டே போதும். இன்புட் டைப், எனக்கு டைப் வந்து டெக்ஸ்ட்ல வேணும், அதனால டெக்ஸ்ட்ல கொடுத்துக்கிறேன். இவங்களோட ஐடி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா யூசர் நேமா நான் வாங்க போறேன். ஸோ யூசர் நேம். அண்ட் தென் இவங்களோட கிளாஸ் வந்து எனக்கு வித் வந்து ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா, அண்ட் தென் பார்டர் வந்து எனக்கு இருக்கணும், பேடிங் வந்து 2 இருக்கணும்,
அதுவும் ரவுண்டடா இருக்கணும். ஓகே. பிளேஸ் ஆர்டர் மறந்தாச்சா? பிளேஸ் ஆர்டர்ல வந்து இங்கேயும் என்டர் நேம்னே வைப்போம். என்டர் நேம். நெக்ஸ்ட் என்ன வைக்கலாம்னா ஒரு பட்டன் வைப்போம். பட்டன். அந்த பட்டன் என்னன்னா சப்மிட் பண்றதுக்காக. சிபிஎம்ஐடி சப்மிட் பண்றதுக்காக. ஸோ அப்ப பட்டனுக்கு ஐடி வேணுமா? பட்டனோட ஐடி வந்து எப்படி வச்சுக்கலாம்? ஐடி வைக்கலாமா வேண்டாமா? வேண்டாம். ஐடி வேண்டாம். முதல்ல ஃபர்ஸ்ட் டைப் போடுவேன். டைப் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் அப்படின்னு போடுறேன். சப்மிட் பண்ணியாச்சா? ஸோ தென் பட்டனுக்கு வந்து கிளாஸ் அழகுபடுத்துறதுக்காக ஸோ இதுக்கு எனக்கு வித் ஃபுல்லாக தான் வேணும். அண்ட் தென் பேக்ரவுண்ட் வந்து எனக்கு கிரீன் 500ல வேணும். சேம் டெக்ஸ்ட் வந்து ஒயிட்ல வேணும். பேடிங் ஒய் ஆக்சிஸ்ல 2 வேணும். அண்ட் தென் வந்து சேம் ரவுண்டடா இருக்கணும். இது வரைக்கும் சேவ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் எழுத போறோம். ஓகே. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்ட் ஓப்பன் மாடல். கான்ஸ் ஓப்பன் மாடல் அண்ட் மாடல். மாடல்ல கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி. நேம் என்ன கொடுத்துருக்கோம்? ஓப்பன் மாடலா? ஸோ நான் இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபான்ஸ் ஓப்பன் மாடல். ஸோ ஓப்பன் ஆகிறதுக்கு ஒன்று கொடுக்கலையா? ஸோ இங்க கொடுத்துடலாம். ஐடி வந்து இங்க மாடல் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுக்கவே இல்லை நான். மாடல் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி கொடுத்துட்டு என்னது மாடலா? ஸோ மாடல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃபார்ம் தானே போட்டிருக்கோம். ஸோ ஃபார்ம் equal to document dot get element by id. ஸோ ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து யூசர் நேம் தான் இங்க வாங்கியிருக்கோம். அதனால கான்ஸ்ட் யூசர் நேம் equal to document dot get element by id. இங்க வந்து யூசர் நேம் கொடுத்தாச்சா? ஸோ இப்போ வந்து மாடல் ஓப்பன் ஆகணுமா? அதுக்காக ஓப்பன் மாடல் டாட் ஆட் ஈவன் லிசனர் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் ஈவன் லிசனர் கிளிக் தானே பண்றோம் பட்டனை. ஸோ அதனால கிளிக் அண்ட் தென் கமா ஆரோ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் மாடல் தானே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணா மாடல் ஓப்பன் ஆகும். ஸோ மாடல் டாட் கிளாஸ் லிஸ்ட் கொடுத்துட்டு டாட் ரிமூவ் ஹிடன். எதை ரிமூவ்? ஹிடனை வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இஃப் கண்டிஷன் போட போறோம். இஃப் யூசர் நேமோட வேல்யூ யூசர் நேம் டாட் வேல்யூ. அப்போ யூசர் நேமோட வேல்யூ வந்து ட்ரிபிள் ஈக்குவல் செக் பண்றது. எம்டியா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அலர்ட் கொடுக்கணும். ஸோ என்னென்ன அலர்ட் கொடுக்கணும் அப்படின்னா யூசர் நேம் இஸ் ரெக்வயர்டு கொடுக்கணும். ரெக்வயர்டு அப்படின்னு கொடுக்கணும். ஓகே. இல்ல அப்படின்னா எல்ஸ் அலர்ட்ல ஃபார்ம் இஸ் ஃபார்ம் சப்மிட்டட் அப்படின்னு வரணும். ஸோ இப்படி வந்துட்டு மாடல் என்ன ஆகும்னா ஸோ மாடல் கிளாஸ் லிஸ்ட்ல வந்து அதை ஆட் பண்ணி ஹிடன் பண்ணிடணும். ஸோ ஹிடன். ஓகே. அகெயின் வந்து யூசர் நேம் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்? வேல்யூ வந்து எம்டியா இருக்கணும். ஓகே. ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓப்பன் பண்றேன். ஏதாவது கொடுக்கலாம். இது கொடுத்தோன்னா யூசர் நேம் இஸ் ரெக்வயர்டு. இப்படி கொடுத்தா யூசர் நேம் இஸ் ரெக்வயர்டு. வெயிட். ஏதோ குளர் அப்படி நடந்திருக்கு. நம்ம இன்னும் ஒண்ணு வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ன மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 4 டைம் லோட் ஆகல. ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக நான் ஃபார்ம் டாட் ஆட் ஈவன் லிசனர் போட்டுட்டு சப்மிட் பண்ணும்போது ஸோ சப்மிட் பண்ணும்போது அது வரணும். அதுக்காக போடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் மறந்தே போயிட்டேன். ஸோ ஈவெண்ட் கால் பண்ணி விட்டுட்டு ஸோ இ டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் அதை கால் பண்ணி விட்டுறலாம். ஓகே. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெக்வயர்ட் ஒய் நெக்ஸ்ட் வேற என்ன மிஸ்டேக்னால வருது அப்படின்னு. ஓகே. நாம இங்க வந்து இப்பதானே இந்த ஈவெண்ட்ல இது போட்டிருக்கோம். அதனால ஒவ்வொரு டைம் நமக்கு வந்து கால் ஆகுது. ஸோ இதை வந்து கட் பண்ணிட்டு நம்ம இங்க லாஸ்டா போட்டோம்னா எரர் போயிடும். இந்த பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணா ஓகே ஓப்பன் ஆகுது.
ஓகே. இப்ப அத கிளிக் பண்ணிட்டேன்னா, ஃபார்ம் சப்மிட்டட் வந்துருச்சுன்னா, ஓகே. ஓகே. ஃபார்ம் சப்மிட்டட் வந்துருச்சா? இதே நம்ம வந்து ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டு, எரர் குடுத்தோம் அப்டின்னா, யூசர் நேம் இஸ் ரெக்கவர்ட் வந்துருச்சா? ஸோ இந்த மெத்தட யூஸ் பண்ணி தான் வந்து அ நம்ம ஃபார்ம் நம்ம நம்ம காலேஜஸ் அண்ட் ஆஃபீஸ்ல வந்து ஃபார்ம்ஸ்லாம் குடுக்குறாங்கல்ல, அது இத பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோல வந்து டாம் அப்டின்னா என்ன? அது எதுக்காக யூஸ் பண்றோம்? அண்ட் தென் HTML எலமெண்ட்ட வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படிலாம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம்? லைக் அ எலமெண்ட் ஐடி யூஸ் பண்ணி டாக் பண்ணலாம். கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். இந்த மாரி நெறைய யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் தென் எப்படி வந்து ஒரு அ ஒரு எலமெண்ட்ட வந்து கிரியேட் பண்ணணும். லைக் ஆ இன்புட்ல இருந்து வேல்யூ வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்? எப்படி ரிமூவ் பண்ணணும்? ஒரு ஃபார்ம் எப்படி வேலிடேட் பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்த்தாச்சு. ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல வந்து இன்னும் அட்வான்ஸ்டா போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் வந்து தெரிஞ்சுக்கட்டும். அண்ட் தென் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.